முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே குரான் எரித்தவர் ஒருவர் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி துருக்கி தூதரகத்துக்கு வெளியே குரானை உயர்த்தி பிடித்து கூச்சலிட்ட பிறகு ஹமீத் கோஸ்கன் என்ற ஒரு நபர் குரானை எரித்தார். கடந்த ஜூன் மாதம் மத ரீதியாக மோசமான பொது ஒழுங்கு மீறல் குற்றத்துக்காக முதலில் தண்டிக்கப்பட்டார். தற்பொழுது அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக இந்த குரான் எரிப்பு வழக்கு தொடர்பாக தெய்வ நிந்தனை சட்டம் என்ற ஒரு விடயம் இங்கே இருக்கக்கூடாது என்று சில பிரச்சாரகர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வந்தார்கள். திருக்குரானை பொது இடத்தில் எரித்த ஒருவரை விடுவித்ததை நீதிபதிகள் உறுதி செய்ததால் இந்த தெய்வ நிந்தனை சட்டம் அறிமுகப்படுத்துவதற்கான தவறான முயற்சியை உயர் நீதிமன்றம் நிராகரித்ததாக இந்த பிரச்சாரகர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன விஷயம் என்றா, தெய்வ நிந்தனை சட்டம் இங்கே இருக்கக்கூடாது என்று ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. இன்னொரு பக்கம் இந்த குரான் எரிக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை அல்லது குரான் எரிக்கின்ற ஒரு முறையை எல்லா நாடுகளிலும் பிரபஞ்சத்துக்காக சிலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அதுல ஒரு விஷயம்தான் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி துருக்கி தூதரத்துக்கு வெளியே குரானை உயர்த்தி பிடித்து கூச்சலிட்ட பிறகு ஹமீத் கோஸ்கன் அதனை எரித்தார். இன்னும் ஒருவர் வந்து அதனை தடுத்தார். அதுக்கு பிறகு இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு 51 வயதான அவர் தனது தண்டனையை எதிர்த்து வெற்றிகரமாக மேல்முறையீடு செய்தார். அக்டோபரில் சவுத் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் நீதிபதி பெனாதன் அதனை ரத்து செய்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அதனை மறுபரிசீலனை செய்யுமாறு அரச வழக்குரைஞர் சேவை CBS கேட்டுக்கொண்டது. அப்ப வெள்ளிக்கிழமை இந்த தீர்ப்பில மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்து நீதிபதி பார்பி மற்றும் நீதிபதி OP ஆகியோர் தெரிவிக்கும் பொழுது நீதிமன்றம் எந்த ஒரு முக்கிய காரணியையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும். எதையும் விட்டுவிட்டதாகவோ அல்லது முக்கியமற்ற காரணிகளை நம்பி இருப்பதாகவோ நாங்கள் நம்பவில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது எல்லா விஷயத்தையும் தாங்கள் அலசி ஆராய்ந்து இந்த தீர்ப்பை கூறியதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தீர்ப்புக்கு பிறகு இந்த குரானை எரித்த கோஸ்கன் தெரிவிக்கும் பொழுது, இங்கிலாந்துல மதவெறி அரசியல் மற்றும் இஸ்லாமிய வாதத்தின் போக்கு குறித்து பேச தனக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று கோஸ்கன் தெரிவித்திருக்கிறார். ஒரு வருடம் கழித்து நீதிமன்றங்கள் தான் ஏற்கனவே குரானை எரித்தது, இஸ்லாத்தை பற்றி பேசியது தொடர்பாக சுதந்திரமாக இருப்பதாக தான் உணர்வதாக நிம்மதி அடைவதாகவும் கோஸ்கன் தெரிவித்திருக்கிறார். தேசிய மதச்சார்பற்ற சங்கம் மற்றும் சுதந்திர பேச்சு ஒன்றியத்திற்கு கோஸ்கன் நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்த இரண்டு அமைப்புகளும் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கின்றன. கோஸ்கன் முதலில் ஏன் குற்றம் சாட்டப்பட்டார், CBS வழக்கை உயர் நீதிமன்றத்துக்கு ஏன் கொண்டு சென்றது என்பது குறித்து தீவிரமான மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தேசிய மதச்சார்பற்ற சங்கத்தின் தலைமை நிர்வாகி ஸ்டீஃபன் எவன்ஸ் அழைப்பு விடுத்தார். இப்ப இஸ்லாத்துக்கு எதிரான போக்குகள் அதிகரித்து வருகின்ற காலகட்டம் UK-யில் அதிகமாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஹலால் உணவுகளை தடை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கூக்குரல் ஒரு பக்கம் எழுகிறது. பள்ளிவாசல்கள் கிறிஸ்டியன்ஸ் சேர்ச்சுகளை பழைய சேர்ச்சுகள் அல்லது பாவிக்கப்படாத சேர்ச்சுகளை பள்ளிவாசலுக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற விஷயங்கள் எழுகின்றன. அடுத்தது குரானுக்கு எதிரான கருத்துக்களை பேசுகின்ற நபர்களை ஹீரோக்களாக பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே குரான் எரித்த நபரை விடுவித்ததை ரத்து செய்வதற்கான முயற்சியில் வழக்கறிஞர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். தெய்வ நிந்தனை சட்டம் இங்கே UK-யில் இருக்கிறதா என்று கேட்டால் உயர் நீதிமன்றம் இதனை நிராகரித்திருக்கிறது. அப்படி ஒரு விஷயம் இங்கே இல்லை. சிலர் குரானை எரிக்கும் போராட்டத்தை எவ்வளவு அவமானகரமானதாக கருதினாலும் இங்கே UK நீதிமன்றம் எரித்தவர்களை விடுதலை செய்கிறது. இது ஒரு முக்கியமான சமிக்ஞையை எல்லோருக்கும் கொடுக்கிறது. குற்றவியல் சட்டம் மக்களை புண்படுத்துவதிலிருந்து அல்ல, தீங்கிலிருந்து பாதுகாக்கிறது என்று நீதிபதிகள் சொல்கின்றார்கள்.
மத உணர்வுகளை கண்காணிப்பது அரசாங்கத்தின் வேலை அல்ல என்பதை இந்த தீர்ப்பு தெளிவுபடுத்துகிறது என்று சட்டத்தரணிகள் குறிப்பிடுகிறார்கள். விரோதமான பேச்சு, வன்முறையான எதிர்வினை, ஆகவே இவைகள் குற்றம். இப்ப எது குற்றம் என்பதை தீர்மானிக்க முழுமையாக ஒரு தீர்ப்பு குறிப்பிட்டு விடுமா என்ற கேள்வியும் எழுகிறது. பேச்சு சுதந்திர சங்கம் என்கின்ற ஒரு சங்கம் இருக்கிறது. அதனுடைய பொதுச் செயலாளர் ஆக்டனி லோங்யாங், சிபிஎஸ் தலைவரும் பொது வழக்குரைஞர்களின் இயக்குனருமான ஸ்டீஃபன் பாகின்சன், இந்த பேச்சு சுதந்திரம் என்பது எந்த அளவுக்கு போகும், ஒரு மனிதரை எந்த அளவு காயப்படுத்தும், ஒரு சமூகத்தை எந்த அளவு காயப்படுத்தும் என்பது மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது. யூகேல கடந்த பல ஆண்டுகளாக தெய்வ நிந்தனை சட்டங்கள் இல்லை. அதனால் இந்த வழக்கு தோல்வி அடையும் என்று சட்டத்தரணி குழாம் ஒன்று குறிப்பிட்டது. கோஸ்கனின் வழக்கு குறித்து பழமைவாதிகள் கவலைகளை எழுப்பியிருக்கிறார்கள். இங்க ஷடோ நீதி செயலாளர் நிக் திமோதி சிபிஎஸ் வழிகாட்டுதல் குறித்து பார்க்கின்சனுக்கு எழுதியதாக தெரிவித்திருக்கிறார். பிரிட்டனில் இஸ்லாமிய தெய்வ நிந்தனை சட்டங்களுக்கு இடமில்லை. கோஸ்கனின் வழக்கு, இந்த குரானை எரித்த கோஸ்கனின் வழக்கு ஒருபோதும் வெறுமனே ஒரு பொது ஒழுங்கு பிரச்சனை அல்ல. இது ஒரு குறிப்பிட்ட மதத்தை பற்றி என்ன சொல்லலாம் அல்லது என்ன சொல்லக்கூடாது என்பது பற்றியது. இப்ப கருத்து சுதந்திரம் என்பது குற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்லும் உரிமையையும் உள்ளடக்கி இருக்கிறது. மிரட்டல் மற்றும் வன்முறை அச்சுறுத்தல் தொடர்பாக என்ன விஷயத்தை சொல்ல முடியும் என்பதை இப்ப பிரிட்டிஷ் வாழ்க்கை முறை ஆபத்தில் ஆழ்த்தப்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. என்னன்னா, ஒருவர் ஒரு மத நிந்தனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதற்கான பின்விளைவுகள் பாரதூரமானதாக மாறிவிடும். நிழல் உள்துறை செயலாளர் கிறிஸ்பில் சொல்றார், இந்த வழக்கு தொடுப்பு ஆழ்ந்த கவலைக்குரியது. மேலும் இப்ப தெய்வ நிந்தனை பாதுகாப்புகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் அபாயத்தை ஏற்படுத்திய ஒரு வழக்கு இது என்று அவர் சொல்கின்றார். கடுமையான கேள்விகளுக்கு தற்பொழுது பதிலளிக்க வேண்டும் என்று கிறிஸ்பில் சொல்கின்றார். இப்ப அமெரிக்க வெளியுறவுத்துறையில் பொது ராஜதந்திரத்திற்கான துணை செயலாளர் சாரா ரோஜஸ் வெள்ளிக்கிழமை இந்த முடிவை வரவேற்றிருக்கிறார். பிரிட்டனில் பேச்சு சுதந்திரத்திற்கு ஒரு பெரிய நிவாரணம் மற்றும் வெற்றி என்று அவர் விவரித்திருக்கிறார். அமெரிக்கா இதுக்குள்ள புகுந்து இவ்வாறான கருத்துக்களை சொல்கிறது. அவர் எக்ஸ்தலத்தில் எழுதும் பொழுது, சட்டத்தில் பிரிட்டிஷ்காரர்களுடன் எங்களுக்கு முக்கியமான வேறுபாடுகள் இருக்கின்றன, ஆனால் இன்னும் பல பொதுவான அம்சங்களும் இருக்கின்றன. மேலும் ஆங்கிலோ அமெரிக்க சட்ட பாரம்பரியம் மனித வரலாற்றில் மிகப்பெரிய சமூக டெக்னிக்கல் ஒன்றாகும் என்று அவர் சொல்றார். உயர் நீதிமன்ற தீர்ப்பை கவனமாக மறுபரிசீலனை செய்யும் என்று சிபிஎஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். நிந்தனை மற்றும் குரானை எரித்ததற்காக மக்கள் மீது வழக்கு தொடர இங்க சட்டம் இருக்கிறதா என்றால் சட்டம் இல்லை. எங்களுடைய வழக்கு என்னன்னா, ஹமீத் கோஸ்கன் குரானை எரித்தார், இது ஒழுங்கற்ற நடத்தைக்கு சமம். மேலும் அவர் ஒரு மதக்குழுவுக்கு எதிராக விரோதத்தை வெளிப்படுத்தினார். அதற்காகத்தான் நாங்கள் இந்த சிபிஎஸ் வழக்கறிஞர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இந்த வழக்கை தொடர்ந்தோம் என்று. ஆனால் தீர்ப்பு இவ்வாறு வந்திருக்கிறது, கோஸ்கனை விடுதலை செய்திருக்கிறது. ஆகவே பிரிட்டன்ல இது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.